ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 26, 2025. நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலி இவ்வுலகில் யார் இருக்க முடியும்? நமது முன்னிலையில் சுயம் பகவான் ஸ்வர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கையில் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். கிரீடத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். திலகத்தை அணிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். வாருங்கள் குழந்தைகளே, தகுதி வாய்ந்தவராகி இந்த கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இது ஸ்வர்க்க அரசாட்சியின் கிரீடமாகும். இந்த கலியுகத்தில் சின்ன சின்ன பதவிகளை அடைவதற்கே மனிதர்கள் எத்தனை முயற்சி செய்கிறார்கள். தனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக வேலை விவகாரங்களில் இரவு பகல் மூழ்கியிருக்கிறார்கள். நமக்கோ ஸ்வர்க்கத்தின் அரசாட்சி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனை அடைவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 2 யுகங்கள் வரை நாம் எதையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனை பெறுவதற்கு நாம் என்ன உழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம்? உழைக்காமல் எதுவுமே கிடைக்கப் பெறாது. பாருங்கள், உலகில் மனிதர்கள் பானையை வாங்குவதற்கு சென்றால் கூட அது நன்றாக இருக்கிறதா என்று தட்டி பார்க்கிறார்கள். மலிவான ஒரு பானையை வாங்குவதற்கே அத்தனை சோதனை செய்கிறார்கள் என்றால், ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியை பெறுவதற்கு எத்தனை சோதனைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். மண்பானை கூட நெருப்பில் வெந்தால்தான் உறுதிப்படுகிறது. அதே போன்று நாம் பல சோதனைகளை கடக்கும் போதுதான் உறுதியடைகின்றோம். எனவே சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மேலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் நமது மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடாது. பகவான் கூறியிருக்கிறார், தூய்மை, தன்மை, சுகம், அமைதி ஆகியவை குறைவாக இருக்கும் என்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. யோகத்தில் புத்தி நிலையாக இல்லை என்றால் மகிழ்ச்சி இருப்பதில்லை. மனம் அலைபாய்கிறது. இப்போதோ தூய்மை தன்மையின் பாதையில் உறுதித்தன்மையோடு நாம் முன்னேற வேண்டும். உலகாயத கவர்ச்சிகளில் மாட்டிக்கொண்டு ஜென்ம ஜென்மங்களாக நாம் என்ன அடைந்தோம்? இப்போது அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வோம். பிரபுவின் அன்பில் மூழ்குவோம். இந்திரியங்களின் சுகம், விகாரங்களின் சுகம் நமக்கு என்ன கொடுத்தது? வாழ்க்கையே துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையின் சாம்ராஜ்யமாக மாற்றிவிட்டது. எனவே நாம் சுயத்திற்குள் தூய்மையின் சக்தியை நிரப்பிக்கொள்வோம். நினைவில் கொள்வோம், இது பகவானுடைய கட்டளையாகும். அவரது கட்டளையை பின்பற்றுவோமானால் பல பிறவிகளுக்கு அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பார்த்து கொள்வார், நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். சுகமாக அமைதியாக வாழ்வது என்பது நமது கரங்களில் தான் இருக்கிறது. எதுவரையிலும் நாம் இவர்தான் எனது அமைதியற்ற தன்மைக்கு காரணம் என்று பிறரை கை காட்டுவோமோ அதுவரையிலும் நாம் முழுவதுமாக நிம்மதி பெற இயலாது. புத்திசாலியான மனிதர் என்ன யோசிக்க வேண்டுமென்றால், எப்படிப்பட்ட சூழலிலும் நான் விரும்பினால் என்னால் அமைதியாக இருக்க முடியும். சுகமாக இருப்பதும் நமது தேர்வே ஆகும். யாருக்குமே நமது சுகத்தை பறிப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. மாறாக என்னை யாராவது துக்கப்படுத்தி காட்டுங்கள் என்று சவால் விட வேண்டும். அந்தளவிற்கு சக்தி வாய்ந்தவராக ஆகிவிட வேண்டும். யாராவது எனது அமைதியை பறித்து காட்டுங்கள் என்று கூற வேண்டும். நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். யாரிடம் அழிவற்ற சுகங்களின் களஞ்சியம் நிறைந்திருக்கிறதோ அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விளையாட்டை போன்றதாகும். அவர்களுக்கு ஒருபோதும் துக்கத்தின் உணர்வே ஏற்படுவதில்லை. எனவே வாருங்கள், மகிழ்ச்சியில் இந்த வாழ்க்கையில் நடனமாடிக்கொண்டே இருப்போம். மகிழ்ச்சியை போன்றதொரு பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை. மகிழ்ச்சியும் தைரியமும் இந்த வாழ்க்கையின் சுவாசம் போன்றதாகும். 2 நாசியிலும் 2 சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அதுபோன்று இந்த 2 பண்புகளும் நமது 2 சுவாசங்களாகும். இந்த சுவாசங்களை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது. இல்லையென்றால் வாழ்க்கையை வாழ்வதே மிகப்பெரிய கடினமாகிவிடும். என்ன நடந்தாலும் சரி, தைரியத்தோடு தொடர்ந்து முன்னேறுவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். எனது ஒரு புறம் ஞானச்சந்திரன் குளிர்ச்சியான கிரணங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபாவின் நெற்றியிலிருந்து குளிர்ச்சியான கிரணங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு புறம் ஞான சூரியன் சிவபாபா, அவரிடமிருந்து எனக்கு சக்திகளின் கிரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
10 நொடிகள் ஞானச்சந்திரனின் அலைகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்த 10 நொடிகள் ஞான சூரியனின் சக்தி வாய்ந்த கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு யோகத்தை விளையாட்டாக ஆனந்தமாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.